Hello friends, welcome to Gomathi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் கிரேவின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரால ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபிங்க. நம்ம தமிழ்நாட்டுல எப்படி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஃபேமஸோ அதே மாதிரி அந்த ஊர்ல இது குட்டி வெங்காய மசாலா கறின்னு சொல்லுவாங்க. முக்கியமா இத ராகி களியோட வச்சு சாப்பிடுறதுக்கும் சரி, சாதத்துலயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். எல்லா வகையான டிஃபனுக்குமே நீங்க சைடு டிஷ்ஷா எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இந்த கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு மசாலா சாமான்கள் வறுத்துட்டு அரைக்கணும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதிலே ஒரு 5 முழு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு கடலையை கொஞ்சம் நேரம் வறுத்து விடுங்க. இப்போ இது வறுபட்டுக்கிட்டு இருக்கப்பே இதில் மசாலா சாமான்கள் 2 பட்டை இந்த சைஸில் சேர்த்துருக்கிறேன். 4லேருந்து 5 கிராம்பு, 2 ஏலக்காயும் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் ஓரளவு வறுபட்டதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையும் போட்டு வறுத்துக்கோங்க. நம்ம எல்லாமே முன்னாடியே போட்டு வறுத்துட்டோம்னா சில சாமான்கள் கருகிடும். அதனால தான் நம்ம இடையில போட்டு வறுத்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் ஒரு 3/4 வாசி வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கிறேன். கூடவே எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, அப்படி இல்லைன்னா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். சில பேர் உங்கள்கிட்ட கசகசா கிடைக்காதுன்னு சொல்லுவீங்க, அந்த டைம் அதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற எள்ளு கசகசா எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வறுத்து விடுங்க. மற்ற சாமான்களும் லைட்டாக செவக்கட்டும். இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே ஓரளவு நல்லா பொரிஞ்சு செவந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கோகோனட் சேர்ந்துருக்கிறேன். எல்லாம் கொப்பரை இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பச்சை தேங்காய்னா கொஞ்சம் வறுத்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா செவக்க இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா என்னென்ன போட்டு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜாரில் வறுத்த சாமான்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கெட்டியமாக தான் அரைச்சிருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இதில் 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா புளி நான் ஊற வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன எலும்புச்சம்பளம் அளவுக்கு. அந்த புளியிலேருந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்க வேண்டாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதா இல்லைன்னா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கிரேவிக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக அரைக்கல, ஓரளவு தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த கிரேவிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் சிறு சைஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த கலர் உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேருந்து அந்த காம்பை மட்டும் பார்த்திங்கன்னா நறுக்கி எடுத்துருக்கிறேன். ரொம்ப முழுசாக காம்பை எடுத்துட வேண்டாம், ஏன்னா இதை வந்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நறுக்குவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி ஒரு பாதி 2 சைடும் வகுந்துருக்கிறேன். அதனால் இந்த அளவுக்கு பூச்சிலாம் இல்லாமல் கத்திரிக்காயை பார்த்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நறுக்கின கத்திரிக்காயில் மசாலாலாம் ஸ்டஃபிங் பண்ணும். இப்போ அந்த அரைச்ச மசாலா வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரை அலம்பி நம்ம கிரேவியில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், சைடில் வச்சுருங்க. இப்போ இந்த அரைச்ச மசாலாவை கத்திரிக்காயில் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். ரொம்ப எவ்வளோ முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணுறப்ப கத்திரிக்காயிலையும் அந்த கிரேவியில் இறங்கும், அதுக்காக தான். மிச்ச மசாலாவை எடுத்து வச்சுருங்க, நம்ம கிரேவிக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடுவோம். கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். குக்கரில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க.
இந்த கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சிட்டே இருக்கிறப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு அதிகமாக போட்டுறாதீங்க. முழுசாகவே போட்டு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச வரமிளகாயை போட்டு நல்லா செவக்க விடுங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு பொரிய விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த தாளிக்கிற சாமான்கள் கருகிடக்கூடாது. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கத்திரிக்காயை கொஞ்ச நேரம் தண்ணியெலாம் ஊற்றாமல் இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இது வதக்கிக்கிட்டே இருக்கிறப்பயே ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாவை கீரி மட்டும் போட்டு வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூளை இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கிறப்ப நிறம் எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ கத்திரிக்காய் லைட்டாக நிறம் மாறி இருக்குது பார்த்திங்களா? இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த இந்த மிச்ச மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்தோடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மசாலாவையும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி ஓரளவு நிறம் மாறி இந்த அளவுக்கு வந்திருக்குது. இப்போ இந்த சமயத்தில் இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம மசாலாவில் உப்பு போட்டிருக்கிறோம், பத்தாது. அதனால் இன்னொரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இதிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் மசாலா எல்லாமே நல்லா வதங்கி கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு வெந்துருச்சு, முழுசாக வேகலை, நிறமும் நல்லா மாறி இருக்குது பார்த்திங்களா? இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன எலும்புச்சம்பளம் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கிறேன். அதனால் ஒரு 2-3 தடவை கரைச்சிட்டு இந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மிக்சி ஜாரில் மசாலா இருந்துச்சு பார்த்திங்களா? அதுலேயும் தண்ணி ஊற்றி அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஒரு 2 கப்லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி இப்போ தான் சேர்க்கணும், முன்னாடியே சேர்க்க வேண்டாம். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்களேன், இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இதில் இருக்கிற அந்த சுவையை நல்லா பேலன்ஸ் பண்ணி அதிகப்படுத்துறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம், இதனால் உங்களுக்கு இனிக்காது. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி வேக வச்சுக்கலாம். குக்கர்லலாம் நீங்கள் வெளி பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகும். குக்கரில் ஒரு 2 விசில் வச்சிங்கன்னா சட்டுன்னு நமக்கு வேலை முடிஞ்சிடும். நான் ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 விசில் வந்துச்சு, ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்ல எண்ணெய் பிரிய கத்திரிக்காயெலாம் குழையாமல் கமகமன்னு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி. கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை தூவி கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி சூடான சாதம், புலாவ், அப்படி இல்லைன்னா ராகி களி, தோசை, இட்லியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு இந்த கத்திரிக்காய் கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.